ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிக்கே பற்றின ஒரு அப்டேட் தான். இன்னைக்கு வந்து செயற்குழு கூட்டம் வந்து நடந்துச்சு சென்னையிலன்னு நினைக்கிறேன். கம்மியான மெம்பர்ஸ், அதாவது டிவிகே மெம்பர்ஸ், அந்த மாவட்ட செயலாளர், கவுன்சிலர், இது மாதிரி அவங்கள வச்சு மாவட்ட செயலர் மட்டும் வச்சு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மீட்டிங் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டர்ஸும் அது மாதிரி அங்கே நியூஸ் சேனல்ஸ் போல் இவங்களோட தமிழக வெற்றி கழகம் அந்த யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா டிவிகே ஆப், மை டிவிகே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் மோர் திங் வந்து அந்த வெப்சைட் சொல்லியிருக்காங்க, www.tvk.family.com நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட் பட் ஆனால் போனால் அது வந்து அன்சேஃப் அப்படி இப்படின்னு சொல்லி வருது. அது என்னன்னு சரியா தெரில. ஆண்ட்ராய்ட்லேயும் அதை யூஸ் பண்ண முடியல, iOS-லேயும் அது வரல. நாங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஆப்பை வந்து எதுக்காக, இதில் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஆப்பு, எதுக்காக அந்த ஆப், அந்த ஆப்போட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஆண்ட்ராய்டு வைஸில். ஃபஸ்ட்டு வாங்க டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு இந்த இடத்துல காமிக்கும். உங்களுக்கு அதை நான் அட்டாச் பண்ணுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டை. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய் சர்ச் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர் ஆப் நேம் வந்து மை டிவிகே ஆப். நீங்கள் போட்டிங்கன்னாவே இந்நேரம் வந்திருக்கும், ஏன்னா 10,000+ காமிச்சிச்சு டவுன்லோடு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ இப்போ இதுதான் ஆப்பு. நம்ம ஜஸ்ட் மை டிவிகே ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னே இப்படி ஒரு 2-3 ஆப் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில் எந்த ஆப் அப்படின்னா டிவிகே ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, மை டிவிகே இருக்குது, டிவிகே செல்லர், டிவிகே விஜய் 4K வால்பர்பஸ் 2025 ஒன்று இருக்குது. ஸோ எது இந்த ஆப்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் பார்த்தப்ப 10K+ இருந்துச்சு. இப்போ மை டிவிகேன்னு போட்டிருக்கு பாருங்க, அதாவது 50K+ இருக்கு ஆப். இப்போது அவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ஆப்பு. நம்ம ஜஸ்ட் சிடி டீடைல்ஸ் கொடுத்து உள்ளே போய் பார்த்தோன்னாவே தெரியும், இதுதான் அவங்களோட அஃபிஷியல் ஆப்பு. ஸோ ஜஸ்ட் என்னோடய ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா இதான் ஆப். இப்படி தான் இருக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுமா என்ன அப்படின்றத உங்களுக்கு போக போக உங்களோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து இன்னைக்கு நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தை வந்து டிவிகே அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மற்ற மீடியா சேனல்லாம் யாரும் லைட் டெலிகாஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சு, அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி டேரெக்டாக ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆகி போகும். நம்ம ஜஸ்ட் நம்பர் கொடுக்கணும். முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், மறுபடியும் வீடியோக்காக ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்க்ரீனில் என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. கார்டர்ஸ் லாகின், என்டர் யுவர் மொபைல் நம்பர், வி வில் சென்ட் யூ த ஓடிபி, திஸ் மொபைல் நம்பர் ஃபார் வெரிஃபிகேஷன். ஜஸ்ட் இப்போ மொபைல் நம்பர் நான் போடுறேன். போட்டு ஓடிபி போட்டால் நமக்கு வராது. ஓடிபி வருது. நம்ம வேலிடேட் ஓடிபி கொடுத்தா வராது. யூ ஆர் நாட் அ கார்டர் டு ஆக்சஸ் மை டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் அப்படின்னா இதனால் இப்படி வருது அப்படின்னா ஆப்லேயோ ப்ராப்ளமோ இல்லை வெப்சைட் டவுனோ சர்வர் டவுனோ எதுவும் கிடையாது. நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அது ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இந்த இதுக்கு நம்ம போயிருந்தப்போ உங்களுக்கே தெரியும். இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தப்ப பிளே ஸ்டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல வந்து இந்த இமேஜ் இருக்குல்ல, ஆப்போட இமேஜ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே, இது யாராலலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஆப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே வந்து இந்த டிவிக்கு மெம்பர்ஸாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்மளால சாதாரண ஆளால யூஸ் பண்ண முடியாது. எதுக்கு இந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு கட்சியில் ஒரு சின்ன இடத்துல போஸ்டிங்ல இருப்பாங்க, ஒரு பூத் மெம்பரா இல்லை ஒரு ஊராட்சி தலைவராவோ இல்லை கவுன்சிலர் மாதிரி ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம், அந்த இடத்துல என்ன இஷ்யூ போகுது அப்படின்றது வந்து தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஆப் இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஆப்ல வந்து ஒன்று நடக்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது விஜய் அண்ணானால அங்கேருந்து என்ன கீழே வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்பு. ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த ஆப்பை போய் யூஸ் பண்ண முடியும், நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டிவாக நம்மளால வெப்சைட் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப் வந்து ஒன்லி ஆண்ட்ராய்டு டிவைசஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. iOS-ல வந்து ஆஃப்டர் செப்டம்பர் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் நாங்கள் வந்து இதையுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் iOS டிவைஸில். அந்த iOS டிவைஸில் தான் இப்போ ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டே இது பண்ணுறேன். ஆப் ஸ்டோர் போகிறேன், ஐஃபோனில் ஆப் ஸ்டோர் போயிட்டு ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணால் பாருங்கள், ஆப் வராது, வேறு ஆப் இல்லை. ஸோ ஆஃப்டர் செப்டம்பர் தான் இந்த iOS டிவைஸில் வந்து இந்த ஆப் வரும்.
பட் வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னா வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க www.family.tvk.comனு நினைக்கிறேன். வெப்சைட் போய் யூஸ் பண்ணி நம்மளும் அதை வந்து நம்பர் போட்டு ஓடிபி இது பண்ணி நம்ம 5 நம்பர் வரைக்கும், அதாவது ஒரு ஃபோன் நம்பருக்கு 5 நபர்கள் வரைக்கும் நம்ம அதை வந்து சேர்க்கலாம். இவங்களோட டார்கெட் எதை வச்சிருக்காங்க அப்படின்னா 5 கோடி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் சேர போகிறாங்க என்னன்றது நம்ம அவங்களோட அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு மீட்டிங்கில் அவர் நடந்திருந்தது. விஜய் அண்ணா என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆப்ஸை பற்றி ஜஸ்ட் ஒரு சொன்னார். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து அடுத்த மாநாடுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.